உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கிறோம். நீர் இந்நாள் வரை எங்களுக்கு செய்து வருகின்ற நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லா நேரத்திலும் போற்றி நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் நம் குரலுக்கு செவி கொடுப்பார். எல்லாவித பயத்தினின்றும் அச்சத்தினின்றும் நம்மை விடுவிப்பார். மேலும் கலங்காதிருங்கள், கர்த்தர் நித்தமும் நம் அனைவரையும் நடத்துவார் என்ற கருத்தினை மனதில் கொண்டு இப்பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதித்திடுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை என்னோடு மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். மேலும் நம் ஆண்டவராகிய இயேசு நாம் கேட்பதற்கு முன்பே இன்னென்ன தேவை என்பதை அறிந்திருக்கின்றார். நம் இயேசு நமக்கு அருகில் இருக்கும்போது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? சர்வ வல்லவரும் அவரே, ஆலோசனை கர்த்தரும் அவரே, சுமைதாங்கும் கர்த்தரும் அவரே, இரட்சிப்பின் தேவனும் அவரே என்பதனை நம் மனதில் வைத்திருந்து இப்பாடலை பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இப்பொழுது இந்த செய்தி கொடுக்கும் வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு மனதில் இருத்தி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இச்செய்தி கொடுக்கும் சகோதரர் மீது இறங்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஃபார் லீடிங் வர்ஷிப். இந்த நாளிலும் நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் சந்தோஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். பிரதர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் த லார்ட் எவ்ரிவன். ஸோ அந்த வேலையில கூட உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காட்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன். பிகாஸ் ஏன்னா கடவுள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்காக நான் நம்முடைய தேவனை நான் மகிமைப்படுத்துறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். அன்பின் தேவனே, அப்பா பிதாவே சுவாமி, ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி. தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே ஆண்டவரே போற்றுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேலையில பார்க்கும்போது சுவாமி, இன்னைக்கு ஆண்டவரை பார்க்க போகக்கூடிய அந்த பைபிள் கேரக்டர்ஸ்ல இருந்து தேவனே எங்களுக்கு நீங்க என்ன சொல்லி தர போறீங்கன்னு ஆண்டவரே நாங்க எதிர்பார்த்திருக்கோம் சுவாமி. ஆண்டவரே அடியனை மறைத்த ஆண்டவரே நீங்க பரிசுத்தாவியானவரே நீங்க எல்லாரோட இதயத்தையும் பேச வேண்டுமாக மிகுந்த தாழ்மையோட கேட்டுக்கொள்றோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஸ்டார்ட்ல இருந்து அட் த எண்டிங் வரையும் ஆண்டவரே நீங்களே பொறுப்படுத்த ஆண்டவரே வழிநடத்துங்க சுவாமி. இந்த சிறிய ஜெபத்தை இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனும் வல்லமை இரக்கம் நிறைந்த பல்லவ தகப்பனே. ஆமென். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல ஒரு ஸ்லைடும் கூட நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம மத்தியில கூட யாராவது ஒருத்தவங்க இந்த கோட்ஸை கூட நம்ம ரீட் பண்ணலாம்னு நான் ஆசைப்படுறேன். சாத்தியமானவற்றை செய்பவர்களே அல்ல, சாத்தியமற்றவைகளை சாதிப்பவர்களையே கிறிஸ்து தேடுகிறார். Christ is not looking for those who do what is possible, but for those who accomplish the impossible. Amen. Thank you, Nancy. Okay. So இந்த கோட்ஸ் எழுதினவர் யார் அப்படின்னா C.T. ஸ்டட்ன்ற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர். யார் அப்படின்னா இப்ப நம்மளோட ஜென்ரேஷன்ல பார்க்கும்போது மேபி யுவர் ஜென்ரேஷன்ல சச்சின், கபில் தேவ் அவங்க இருந்திருப்பாங்க. பட் எங்க ஜென்ரேஷன்ல இப்ப பார்க்கும்போது விராட் கோலி, தோனி. ஸோ அப்ப எவ்வளோ பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் 1980களில் விளையாண்ட ஒன் ஆஃப் த வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னா இந்த பர்சன் இருந்திருக்காரு. யாருன்னா C.T. ஸ்டட்ன்ற இவர்.
இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இங்கிலாந்துல வந்து தேவனுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டாரு. ஸோ அப்புறம் தேவன் வந்து இவர் என்ன பண்ணா தொட்டு இவரை வந்து ஆண்டவர் மிஷினரியா அழைச்சிருக்காரு. இவர் நம்ம இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டிக்கும் கூட இவர் வந்திருக்காரு. ஸோ இவர் நிறைய இடத்துல பல இடத்துல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஊழியம் செஞ்சிருக்காரு. ஸோ நான் படிக்கும்போது எனக்கு இந்த கோட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கடவுள் வந்து சாத்தியமானவற்றை செய்பவர்கள் அல்ல. இப்ப அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சனால இந்த விஷயத்த செய்ய முடியும், அப்படிப்பட்ட மனுஷனை கடவுள் தேடல, சாத்தியமற்றவர்களை சாதிப்பவர்களை கிறிஸ்து தேடுகிறார். இப்போ உலகத்துல பார்க்கும் பொழுது ஒரு பர்சன் வந்து ஒரு பர்சனால இந்த மனிதர்கள்லாம் நினைக்கலாம், இந்த பர்சனால வந்து எதையுமே செய்ய முடியாது, he is not eligible for anything அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் இருக்கலாம். பட் கடவுள் வந்து அப்படிப்பட்டவங்களை தேடிதான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து நிறைய மிராக்கிள் செஞ்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பைபிள் கேரக்டர்ஸ் உள்ள ஒரு பர்சனை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அவர் யாரு அப்படின்னா, நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து அவரை பத்தி நம்ம பிபிஎஸ்ல கேட்டிருப்போம், சண்டே ஸ்கூல்ல கேட்டிருப்போம், நிறைய இடத்துல அவரை பத்தி கேட்டிருப்போம். அவர் யாரு அப்படின்னா தாவீது. ஓகேங்களா? 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை கூட நம்ம எடுத்துக்கொள்வோம். வசனம் 4 கூட நம்ம படிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 4. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். ஏமேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோலியாத்தை பத்தி நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்போம். கோலியாத் எப்படி அப்படின்னா, ஹீ இஸ் லைக் அ ஜெயிண்ட் மாதிரி. அவர் எப்படிப்பட்டவனா, ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருப்பாரு, ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா பாடியா, எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த இருக்கிற எல்லாத்துலயே காட்டிலும் இவரோட ஸ்ட்ரென்த் தான் வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ அப்ப பீப்புள் எல்லாருமே இவரை பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயப்படக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஸோ வசனம் அதே அதிகாரத்துல 8 மற்றும் 8ல இருந்து 10 வரை கூட நம்ம ரீட் பண்ணுவோம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து கொள்வேனையானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். ஆமென். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த சண்டை யார் யாருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் தான் இந்த சண்டை. ஸோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 மக்களுமே வந்து ஒரு இடத்துல பாளையம் இறங்கி போருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல தான் பெலிஸ்தர்கள்ல வந்து ஒரு வெயிட் பார்ட்டி எப்படி சொல்றதுன்னா, ஸோ அவர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அந்த இதுல. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்கள்ல இருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யார் வந்து என்னோட வந்து சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, கோலியாத் சொல்றாரு, பெலிஸ்தன் அல்வா, நீங்கள் சவுலின் சேவகர்கள்வா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் மக்கள் அந்த சேனைகள் எல்லாத்துட்டும் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சேலஞ்ச் பண்றாரு. ஓகே, உங்கள்ல இருந்து ஒரு ஆளை கொடுங்க. அப்படி எனக்கும் அந்த பர்சனுக்கும் சண்டை வரும் பொழுது ஜெயிச்சாங்க அப்படின்னா நாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்லேவா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே சேம் டைம் நீங்க தோத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஸ்லேவா இருக்கணும், எங்களுக்கு வந்து நீங்க வேலை செய்யணும், எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தூசணமா ஒரு ரொம்ப ப்ரைடா இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சொல்லக்கூடியவரா இருக்காரு. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் யார் இது பண்றாரு அப்படின்னா, தேவன் உண்டாக்குன ஜனம் தான் யாரு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனம். சோ இஸ்ரவேலோட தேவன். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேலோட சேனைகளை நிந்திக்கிறாரு.
கோலியாத் வந்து என்ன பண்றாருன்னா இஸ்ரேலோட சேனைகளை வந்து ரொம்ப நிந்திக்கும் போது அப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். வசனம் 11 கூட நம்ம படிப்போம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடே கூட போயிருந்தார்கள். தாவீது விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தேங்க்யூ சோ மச் அண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பெலிஸ்தன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி சேலஞ்ச் விடுறாரு. ஸோ சேலஞ்ச் விடும்பொழுது அப்ப பார்க்கும்பொழுது இந்த வசனம் 11 பார்க்கும் பொழுது சவுல் யார் அப்படின்னா அவர் தான் கிங்கா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அவரும் சரி அந்த அந்த இஸ்ரவேலோட சேனைகள் எல்லாமே அவரோட வார்த்தையை கேட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பயப்படக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் யார் வராரு பார்த்தாங்கன்னா தாவீது தான் என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஸோ தாவீது யாரு அப்படின்னா அவர் வந்து பெத்லெகேம் யூதால உள்ள பெத்லெகேம்ன்ற ஊர்ல பிறக்கிறாரு. ஸோ அவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா ஈசா என்னும் அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ அவருக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க அப்படின்னா மொத்தம் 8 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 8ல யார் அப்படின்னா ஒரு லாஸ்ட் பையனாதான் யார் இருக்காரு அப்படின்னா தாவீது தாவீது இருக்காரு. ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா தாவீதோட 3 அண்ணன்க வந்து சவுலோட சேர்ந்து இவங்களும் யுத்தத்துக்கு போகக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே போறாங்க. ஆனா தாவீது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆடுகளை தான் என்ன பண்றாரு அப்படின்னா மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. வசனம் 16 பார்க்கும் பொழுது அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். அப்ப என்ன அப்படின்னா 40 days வந்து எவ்ரிடே இந்த பெலிஸ்தன் வந்து இதே விஷயத்த வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னா கோலியாத் வந்து அந்த மக்கள்கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார், உங்களை வந்து சேலஞ்ச் இருக்கவங்க வாங்க, ஸோ என்னோட வந்து ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 40 days இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப வசனம் 17 இருந்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பதான் ஈசாய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தாவீதுட்ட சொல்றாருப்பா, நான் வந்து உங்க அண்ணன்களுக்கு எல்லாம் வந்து நான் ஃபுட்டு வந்து நான் சமைச்சு வைக்கிறேன். ஸோ நீ போய் இந்த சாப்பாடை வந்து உங்களுடைய அண்ணன்களுக்கு எல்லாம் போய் கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, போர்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா தாவீது வந்து ஈசாய் வந்து தாவீதுட்ட சொல்றாரு. தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா அன்னைக்கு காலையில வந்து என்ன பண்றாருன்னா ஸோ அந்த ஆடு எல்லாத்தையுமே இன்னொரு பர்சன்ட்ட கொடுத்துட்டு இவர் எங்க போறாரு அப்படின்னா யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு பர்சனா இருக்காரு. அப்ப வசனம் 26 கூட நம்ம பார்ப்போம். மன்னிக்கவும் வசனம் வந்து 22, 23, 24 படிப்போம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இப்ப தாவீது என்ன பண்றாருன்னா சாப்பாடு எல்லாம் அந்த அந்த போர் நடக்கிற இடத்துல இது பண்ணி வச்சுட்டு தன் சகோதரரை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. ஸோ அப்ப தாவீது அவங்க அண்ணனை அந்த போர் நடந்துட்டு கேட்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெலிஸ்தர் வந்து யார் அப்படின்னா அந்த கோலியாத் வந்து கேட்கிறாரு. அதே என்னன்னா முன்ன சொன்னதா அதே அந்த சேலஞ்ச் பண்றாரு. ஸோ அதை தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா அப்பதான் அவர் கேட்கிறாரு, ஓகே இவர் வந்து என்ன பண்றாருன்னா
இவர் வந்து வந்து நம்மளோட சேனைக்கு வந்து சேலஞ்ச் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரேல் எல்லாரும் அந்த மனுஷனை கண்டு மிகவும் பயப்பட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? வசனம் 25ல, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். வசனம் 26 கூட நம்மல இருந்து ஒரு ஆள் படிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை ஆமென். கொல்லுகிறவனுக்கு ஓகே ஏமேன். தேங்க்யூ அண்ணா. ஸோ இப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தாவீதுக்கு வந்து ஒரு கோவம். கோலியாத் வந்து எப்படி அவர் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேனைகளை இந்த பெலிஸ்தன் வந்து ஏமாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே பயப்படுறாங்க. ஈவன் சவுல் ராஜா பயப்படுறாரு, அங்க உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. பட் ஆனா தாவீது மட்டும் அந்த இடத்துல இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தைரியம் இருக்கு, ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கட்ஸ் இருக்கு. ஆனா அந்த கட்ஸ் ஈவன் அந்த கிங்குக்கு கூட இல்லை. ஸோ அப்ப இந்த தாவீதுக்கு என்ன இருக்குன்னா, அந்த ஒரு கட்ஸ் ஒரு தைரியம் வந்து அவரோட இடத்துல இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. ஸோ அப்புறம் வந்து இந்த விஷயம் எல்லாம் தாவீது வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அப்ப அவங்க அண்ணன் எல்லாம் வராங்க. வரும்பொழுது அவரோட மூத்த அண்ணன் வந்து கேட்கும் பொழுது, நீ இன்னும் நீ போகலையா, நீ இன்னும் போய் ஆட்டை பார்த்துக்கலையா, நீங்க நின்று நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போதைக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லை என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இத கோலியாத் சொன்னதை அகைன் இவர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. சோ இந்த விஷயம் வந்து நான் அப்பதான் தாவீது என்ன பண்றாருன்னா, ஓகே அவரை எதிர்த்து வந்து நான் போராடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் வந்து ஸ்டெப் எடுக்கிறாரு. அந்த விஷயம் யாருக்கு அப்படின்னா சவுல் ராஜாவுக்கு தெரிய வருது. அப்ப தெரிய வரும் பொழுது சவுல் ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, வசனம் வந்து வசனம் வந்து 33 கூட நம்ம படிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ஆமென். அப்ப சவுல் சொல்றாரு. சவுலுக்கு வந்து என்னன்னா, ஓகே நம்மள யாருமே என்ன பண்ணலன்னா ஸ்டெப் எடுக்கல. பட் ஆனா இவராவே எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷம் கூட அவர்கிட்ட இல்லை. பட் ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிளேஸ்ல எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் ஏன்னா நீ ஒரு யங்ஸ்டரா இருக்க, நீ ஒரு இளைஞனா இருக்க. அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் என்ன பண்ணான், அந்த யுத்தத்துக்கு போராடி இருக்கான். உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல. ஸோ அப்படி சொல்றாரு. பிகாஸ் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஆடு மேய்ப்பவர் தானே தாவீது, அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா. ஸோ உனக்கு ஆடுதான் நீ மேய்ச்சிட்டு இருக்கப்பா, ஸோ அதை பத்தி உனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இருக்காதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கழுகு வந்தது, மந்தையில இருக்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஏமேன். இப்போ வந்து தாவீது வந்து என்ன பண்றாருன்னா ரிப்ளை பண்றாரு. சவுல் சொன்னதுக்கு, இல்லப்பா உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தாவீது வந்து அவரோட லைஃப்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது, அந்த விஷயத்த ரிப்ளை பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டைம் வந்து ஒரு கரடியும் ஒரு சிங்கமும் வந்து நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆடு வந்து தூக்கிட்டு போக பார்த்தது. அப்படி இருக்கும் பொழுது உம்முடைய அடியான் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த சிங்கத்தினோட வாய்க்கும் கரடியனோட வாய்க்கும் நான் அதை என்ன பண்ணேன் அப்படின்னா தப்பிச்சு அந்த ஆடுகளை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதே அவரு அகைன் இன்னொரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வசனம் 36 படிப்போம். இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வசனம் 36 கூட நம்ம படிப்போம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியேனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான்.
ஆஹ் இவர் என்ன சொல்றாரு, அந்த பெலிஸ்தனும் இவங்களெல்லாம் நான் எப்படி இது பண்ணணும் அதை போலதான் இவனும் இருப்பான். இவன் யாரை இது பண்ண அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப இவருக்கு மெயினா யாரை நிந்தித்தது அப்படின்னா, சோ இஸ்ரவேல் சேனைகளுடைய தேவனை. ஏன்னா இஸ்ரவேல் காக்குறவர் யாருன்னா தேவன். அப்ப அவரை தான் இவங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கோலியத் வந்து என்னன்னா நிந்திச்சிருக்காரு. சோ அததான் வந்து இங்க சொல்றாரு. வசனம் 37 நம்ம படிப்போம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். ஏமேன். அப்ப இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் வந்து என்ன எல்லா அந்த விஷயத்துல இருந்து தப்பு வச்சாரு, அதே போல என்ன இந்த பெலிஸ்தனோட கைக்கும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கடவுள் தப்பு வைப்பாரு. சோ இவரோட நம்பிக்கை எல்லாம் எங்க இருந்துச்சு அப்படின்னா தேவன் மேல மாத்திரமே என்ன பண்ணுதா தேவன் மேல மாத்திரம்தான் இவரோட நம்பிக்கை எல்லாமே இருந்தது. வசனம் 38 இருந்து 40 வரை நம்ம படிப்போம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை விடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து எடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனிலே போனான். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சவுல் வந்து தாவீதுக்கு வந்து ஓகேப்பா நீ ரெடி ஆகிட்ட. ஸோ அவருக்கு தேவையான ஒரு போருக்கு போகணும்னா அந்த தலையில கவசம், அந்த ஷீல்டு, ஈட்டி, எல்லாமே அவருக்கு இது பண்ணும்பொழுது தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா இல்ல இல்ல இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பர்சனுக்கு வந்து யுத்தத்தை பத்தி அவருக்கு அந்த ப்ராக்டிஸுமே இல்லை. பட் ஆனாலுமே இவருக்கு வந்து போடுறாங்க. மேபி இவர் அவர் மைண்ட்ல நினைச்சிருந்துருக்கலாம்ல மேபி என்ன அப்படின்னா ஓகே இது அவ்வளோ பெரிய கோலியத் அவ்வளோ பெரியவரா இருக்காரு. மேபி அவர் ஏதாவது அடிக்கிற ஈட்டியோ ஏதோ சம்திங் ஒரு கத்தி ஏதோ சம்திங் நம்ம பாடியில பட்டா கூட நம்ம போட்டுக்க ஷீல்டு வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு கூட தாவீது நினைச்சிருக்கலாம். பட் ஆனா அவர் அப்படி கூட நினைக்கலாம். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இது உங்களுடைய அடியனுக்கு அபியாசம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு எப்பயும் போல ஆடு மேய்க்க அவர் என்ன எடுத்துன்னு போறாரு, ஒரு தடியை தான் ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க வச்சிருப்பாங்களே அந்த தடியை தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எடுத்துட்டு போய் ஆற்றுல உள்ள 5 கூழாங்கல்ல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா எடுத்துட்டு போயிட்டு கவர்னா இந்த கவுட்டாபிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல இந்த குருவி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து சாவடிக்கிறதுக்காக சுடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மட்டுமே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்பி போகக்கூடியவரா இருக்காரு. அப்ப இவர் வந்து இவரோட செல்ஃபை நம்பாம இவர் யாரை நம்பி போறாருன்னா கடவுளை நம்பிதான் இவர் போறாரு. ஈவன் அந்த சேஃப்டிக்காகவும் கூட அந்த இதை இவர் என்ன பண்ணல அப்படின்னா அந்த போர் வீரனுக்கான கவசம் எதுவுமே இவர் என்ன பண்ணல அப்படின்னா போட விரும்பல. அடுத்து வசனம் 42 கூட நம்ம படிப்போம். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். ஆமென். சோ கோலியாத் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அசட்டை பண்றாரு. யார் அப்படின்னா தாவீத. நீ ஏன்னா கோலியாத்திற்கு அவ்வளவு அடி உயரத்துல தாவீது ரொம்ப சின்னவரா தானே இருப்பார் இல்லையா. அப்ப அவரோட எல்லாத பார்த்து இவர் என்ன பண்ணக்கூடியவரா இருக்காருன்னா அசட்டை பண்ணக்கூடியவரா இருக்காரு. பிகாஸ் ஏன்னா இந்த பொடியை வந்து எப்படி என்ன சாவடிப்பான்ற என்ன மேபி அவருக்கு வந்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இவன் எப்படி என்ன சாவடிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனா பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான்.
ரெண்டாவது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மாக்கரிங் மாதிரி, ஒரு கேலி கிண்டல் செய்யற மாதிரி தாவீது என்ன பண்றாருன்னா இது பண்றாரு. நான் என்ன நாயா, நீ என்ன தடியை எடுத்துட்டு வர்றதுக்கு, நாயை அடிப்பாங்களே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தேவன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தாவீதை வந்து அவர்களுடைய தேவனை வச்சு இவர் சபிக்கிறாரு. அடுத்து 44 அவர் சொல்றாரு, பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உம் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். ஓகே, ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கோலியத்தை, ஓகே நீ என்கிட்ட வா, ஸோ எப்படியா இருந்தாலும் நான் உன்னை சாவடிச்சிருவேன், சாவடிச்சுட்டு உன்னோட மாம்சம் எல்லாத்தையுமே வந்து நான் பறவைகளுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு மிருகம் இதுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்ப வசனம் 45 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம ரீட் பண்ணுவோம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்ப கோலியாத் வந்து அவருடைய மாம்ச பலனாலதான் வர்றாரு, அவருடைய சொந்த பலன், ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவர் பலன், அவரோட ஸ்ட்ரென்த்தை நம்பிதான் வர்றாரு. பட் ஆனா தாவீது வர்றாரு, சொல்றாரு அவரு, ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவ தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உணர்த்தி வருகிறேன். ஸோ அப்ப இவர் யாரோட உதவியால் தாவீது வந்து கோலியத்தை இது பண்ண போறான்னா ஜீசஸ், கடவுளோட கிருபை, கடவுளோட உதவினாலதான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட போராட போறாரு. வசனம் 46 நம்ம படிப்போம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தாவீது, இன்னைக்கு கர்த்தர் வந்து உன்னை என்னோட கையில ஒப்பு கொடுப்பாரு, நான் உன்னை கொண்டு போடுவேன், உன் தலையை விட்டு பிடுங்கி போடுவேன். இன்னைக்கு இந்த பூமியில எல்லாரும் இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்காருன்னு சொல்லி எல்லா மக்களும் அறிஞ்சுக்குவாங்க, நீ பாரு அப்படின்ற மாதிரி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா சேலஞ்ச் பண்ணி இது பண்றாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கே தெரியும். என்ன அப்படின்னா தாவீதும் போவாரு, கோலியாத்தும் வருவார். தாவீது என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கவன்ல ஒரே ஒரு கல்லை வச்சு அவர் நெத்திலேயே அடிப்பாரு. அவரோட கோலியத்தோட நெத்திலேயே வந்து அது பதிஞ்சு கோலியத்தை வந்து அப்படியே முகம் குக்குற என்ன பண்ணுவார் அப்படின்னா விழக்கூடிய ஒரு பர்சனா இருக்காரு. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ நம்மளும் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு சில காரியங்களை வந்து நம்மளும் நினைச்சு பார்ப்போம். ஓகே, கோலியத்தோட தோல்விக்கு என்ன காரணம் என்று கூட நம்ம இந்த இவரோட வாழ்க்கையின் மூலமாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கோலியாத்திட்ட இருந்தது என்ன அப்படின்னா அவர் முதல்ல அவரோட மாம்ச பலனை தான் என்ன பண்றாரு அப்படின்னா நம்பி இருந்தாரு. அப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னா அவருக்குள்ள பெருமை ஒரு காரியம் இருந்தது. என்ன பெருமை அப்படின்னா என்னை யாரும் பீட் பண்ண முடியாது, என்னை யாருமே அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு பெருமை, ஒரு தற்பெருமை இவருக்குள்ள இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பார்க்க முடிகிறது. அததான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் வந்து நிறைய பாவங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா மன்னிக்க கூடிய தேவனா இருக்காரு. ஆனா சொல்றாரு இந்த ஒரு விஷயத்த, பெருமை உள்ளவனுக்கு தேவன் வந்து என்ன பண்றாருன்னா எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத கூட நம்மளோட பைபிள்ல கூட நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அப்ப இந்த பெருமைன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப அந்த பெருமைன்றது வந்து ஈவன் அது யாரா எனி கைண்ட் ஆஃப் த பீப்புளா வேணா இருக்கட்டுமே, அந்த பெருமைன்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அது நமக்கே தெரியாது. ஆனா அந்த பெருமை எப்படி இருக்கும் அப்படின்னா அது நம்மளே ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மளுக்கு அகல பாலத்துல விழுந்துரும். நம்ம விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ நான் விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட மாம்ச பலனை மட்டுமே இவர் என்ன பண்ணி இருக்காரு அப்படின்னா நம்பி இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம் சொல்றாரு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 கூட நம்ம படிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
நீ உன்னை ஞானி ஏம் என்று எண்ணாதே. ஏமன் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக்கு. தேங்க்யூ அண்ணா. ஸோ காட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் சுய புத்தியின் மேல சாஞ்சு இருக்காதப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில எடுத்து பார்ப்போம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவா இருக்கட்டும், லைஃப்ல ஈவன் சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும். ஸோ நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கோமா, இல்லை கர்த்தரை விட்டு நம்ம இல்லாம நம்மளே எல்லா விஷயங்களும் நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லி கூட நம்ம சோதிச்சு நம்மள கூட பார்ப்போம். உன் முழு இதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து. ஸோ கோலியாத் இங்க என்ன பண்ணாருன்னா, அவர் மேல மட்டுமே தான் நம்பிக்கை உள்ளவரா இருந்தாரு ஒழிய வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இதயம் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்தா. அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப நம்மளோட வழிகளை எல்லாத்துலயுமே, ஸோ நம்ம காலைல எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம வேலைக்கு போறோம் இருந்தாலும் சரி, ஈவன் காலேஜ் போனாலும் சரி, ஈவன் ஸ்கூல் போனாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் த டேஸ் நம்ம என்ன வேலை பார்த்தாலும் என்ன பண்ணாலும், ஸோ அப்ப நம்ம அவரை தான் நினைச்சுக்கோம். அதுதான் சொல்லுவோம், உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப நம்ம என்னைக்குமே நம்மளோட ஒரு சிந்தையை நம்ம நம்பிக்கை, ஈவன் நம்ம அது சின்ன சின்ன டிசிஷனா இருந்தாலும் நம்ம கர்த்தரை மாத்திரமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பி இருக்க வேண்டும். ரெண்டாவது, எதனால மன்னிக்கவும் கோலியத்தை வந்து தோத்தாரு அப்படின்னா, அவர் வந்து இஸ்ரவேலுடைய சேனையை நிந்திக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மத்தவங்களை வந்து தூஷிக்கிறாரு. அவங்க வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க அந்த ஜனத்தையும் சரி அந்த ஆண்டவரையுமே சரி இவர் என்ன பண்றாருன்னா தூசிக்கிறாரு. அதே போல நம்மளும் நம்ம பிறரை அற்பமா எண்ணக்கூடாது. இவங்க நல்லா முடியாது, இவங்க எதுக்கும் வந்து unworthy people. So we never ever think like that. Even அது ஸ்கூல்ல நம்ம பார்க்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், காலேஜ், வீட்டு வேலை, ஈவன் சர்ச்சா இருக்கட்டும், ஈவன் பொலிட்டிஷியன் லீடர்ஸா இருக்கட்டும், ஈவன் நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அற்பமா நம்ம எண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, தன்னை காட்டிலும் பிறரை மேன்மையா எண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி தராரு. அப்ப நம்ம பிறரை நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம மற்றவங்கள எப்படி இது பண்றோம், இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்ப்போம். யூதா அதிகாரம் 1:9 கூட நம்ம படிப்போம். பிரதான தூதனாகிய மிகாவேலும் மூசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாத்தான் வந்துதான், அவன் தான் பொய்க்கு பிதான், அவனாலதான் பூமி எல்லாம் கெட்டது, எல்லாமே தெரியும். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனாலும் மிகாவேல்ன்ற அந்த தூதன் வந்து மோசையோட சரீரத்தை வாங்கும்போது அப்ப தர்க்கம் குவாரலிங் பண்ணும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னா அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். ஆனா சேட்டன் அதுக்கு அவன் ஒர்த்தான பர்சன் தான், அவன் தூஷணமான பர்சன் தான், அவன் ஒர்த்தான பர்சன். ஆனாலும் இந்த மிகாவேல்ன்ற தூதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அப்ப அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மற்றவங்களை வந்து தூஷணமா பேசுறோமா, ஏளனமா பேசுறோமா, இல்ல மற்றவங்க நம்மளை ஏளனமா பேசினாலும் ஓகே கடவுள் அவங்கள பார்த்துக்குவாரு அப்படின்ற எண்ணம் இருக்கா? இல்லைன்னா நம்மளும் அதே விஷயங்களை நம்ம நினைச்சுக்கிட்டு, ஏன்னா தீமைக்கு தீமை ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா சேனைகளை நிந்திக்கிறாரு, தூசிக்க செய்யக்கூடியதா இருக்காரு. மூணாவது விஷயம், கோலியாத் எதனால தோத்தாரு அப்படின்னா தாவீதை வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அசட்டை செய்யக்கூடியவரா இருக்காரு. அப்ப அதே போல இவர்கிட்ட வந்து அசட்டை செய்யறாரு. ஏன்னா நீ வந்து சின்ன பையன் போடிங்க, நான் என்ன நாயா அப்படின்லாம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய கேள்வி கேட்டு அவரை அசட்டை பண்றாரு. அப்ப நிறைய மனிதர்களை நம்ம கிண்டல் செய்யக்கூடியவங்களா இருக்கோமா? ஸோ அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னா அசட்டை செய்யக்கூடாது. அது எந்த மனிதராக இருந்தாலும் சரி நம்ம அசட்டை பேரை செய்யக்கூடாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியும், ஓகே நம்ம மனுஷங்களை நம்மளுக்கே மேபி ஒரு ஜோக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், டக்குன்னு பேசணும், ஐயோ நம்ம ஆமா இல்ல நம்ம அசட்டை பண்ணிட்டோம் தெரியும். ஆனா நம்ம நிறைய நேரங்கள் நம்மனால ஆவியானவர் துக்கப்படுறாரு. நம்ம வந்து ஆவியானவரை வந்து அசட்டை செய்யக்கூடியவங்களா இருக்கோமா? ஏன்னா மனுஷங்களையும் அசட்டை செய்யக்கூடாது, ஆவியானவரையும் அசட்டை செய்யக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் வந்து அவரை
சத்திய வசனங்களை குறித்து நமக்கு என்ன பண்ணக்கூடுவார் அப்படின்னா போதிப்பார். அப்ப அவர் சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்வார், இந்த இடத்துல நீ கீழ்ப்படியணும், இந்த இடத்துல நீ பேசக்கூடாது. அந்த மெல்லிய சத்தம் ஆண்டவர் நம்மளோடு பேசும் பொழுது நம்ம ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, இல்ல அவரை அசட்டை பண்ணக்கூடியவங்களா இருக்கோமா? ஒரு நார்மல் ஹியூமன் இந்த பூமியில வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து நம்ம அவங்க ரொம்ப நல்ல பர்சன் நமக்கு தெரியும். அவங்கள ஏதாவது நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை ஏதோ ஒரு அசட்டை அவங்கள நம்ம இன்சல்ட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு எப்படி உறுத்துள்ள, ஐயோ இந்த பர்சன் இவ்வளோ ரொம்ப நல்ல பர்சன், ஐயோ நம்ம அவங்கள இப்படி பண்ணியிருக்க கூடாது. பட் ஆனா நம்ம ஆவியான ஒரு அசட்டை பண்ணும்போது நம்ம அப்படி திங்க் பண்றோமா? அப்ப நம்ம நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஆவியான ஒரு அசட்டை பண்ணும்போது ஒரு துக்கப்படுத்தும் போது அது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வேதனை தரக்கூடிய ஒன்றா இருக்கும். அப்ப கோலியாத்தோட லைஃப்ல பார்க்கும் பொழுது இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்றாருன்னா இவரோட சுய பலத்தை சார்ந்து நிற்கிறாரு, அந்த பெருமை இவரோட இருக்கு. ரெண்டாவது இவர் என்ன பண்றாருன்னா தூஷணமா இது பண்றாரு. மூணாவது விஷயம் இவர் அசட்டை செய்யக்கூடியவரா இருக்காரு. சோ இதுதான் இவரோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவரோட கீழே வர்றதுக்கு மெயினான ஒரு காரணமா இருந்தது. ரெண்டாவது விஷயம் கூட நம்ம பார்ப்போம், எப்படி தாவீது வந்து கோலியாத்தை ஜெயிச்சார் என்று கூட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் கோலியாத் மன்னிக்கும் தாவீது வந்து எப்படி கோலியாத்தை ஜெயிச்சார் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா இவர் முற்றிலுமா தேவனை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடியவரா இருந்தாரு. பிகாஸ் ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் சவுல் எல்லாருமே பயந்தாங்க, ஆனா இவர் பயப்படவே இல்லை. இவர் தைரியமா என்ன பண்றாரு அப்படின்னா போராடக்கூடியவரா இருக்காரு. அண்ட் தென் தேவன் மேல இவர் என்ன பண்றாருன்னா விசுவாசம் உள்ளவரா இருக்காரு. ஏசாயா 28 வசனம் 16 கூட நம்ம படிப்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். தேங்க்யூங்க ஆண்டி. ஸோ என்ன அப்படின்னா விசுவாசிக்கிறவன் பதறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப தாவீது வந்து என்ன பண்ணான்னா இவரோட முழு விசுவாசமே யார் மேல இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலதான் இருந்தது. அப்ப நம்ம நம்மளுடைய காரியங்களை நம்ம லைஃப்ல வரக்கூடிய நிறைய விஷயத்துக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை நம்பல. அதுதான் அதோட சைனே காட்டுது. நம்மளோட லைஃப்ல வந்து என்ன பண்ணல அப்படின்னா தேவனை நம்பல. ஈவன் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட நான் குவைட் டைம்ல அந்த வசனம் தான் எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு. என்ன அப்படின்னா சீஷர்கள் ஆண்டவர் ஜீசஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கடல்ல போறாங்க, கடல் எல்லாம் கொந்தளிக்குது. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் அவங்க கூட தான் இருக்காரு, ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. ஆண்டவரே நாங்க மடிஞ்சு போறோம், உங்களுக்கு இல்லையா, நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்கறாங்க. ஆனா எஸ்ஸப்பா அவங்க கூட தான் இருந்தாங்க. ஆனா சீஷர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டவர் அவர் பெரிய தேவன், அவர் நம்மோட தான் இருக்காரு அப்படின்னு அவர் இந்த சீஷர்கள் நம்பியிருந்தாங்கன்னா இவங்க பயந்துருக்க மாட்டாங்க, இவங்க ஜஸ்ட் கூலா இருந்திருப்பாங்க, கடவுள் பார்த்துக்கணும். ஆனா இவங்கள்ட்ட அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. அப்ப அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் தேவன் நம்ம கூட தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கல. அப்ப இந்த சீஷர்களை போல இருக்கோமா இல்ல தாவீதை போல நம்ம ஏசப்பா மேல அந்த விசுவாசிக்கிறோம் வந்து எப்படின்னா அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லா இருக்கிறான். அப்ப அந்த ஸ்ட்ரென்த் அந்த மூளைக்கல்ல ஆண்டவர் தான் மூளைக்கல்ல. அப்படிப்பட்ட தேவனை நம்ம வந்து விசுவாசிக்கிறவங்க நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா நம்ம பதறவே மாட்டோம். சங்கீதம் 125 வசனம் 1 கூட நம்ம படிப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென். இந்த இடத்துலயும் தாவீது எப்படி இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட அந்த தைரியம் நம்பிக்கை எல்லாமே இருந்தது. அவர் எதை குறிச்சுமே பயப்படல. ஈவன் சவுலே சொல்லும் பொழுதும் கூட இல்லப்பா உனக்கு அது நீ பண்ண முடியாது பிகாஸ் நீ வந்து இளைஞன் அப்படின்னு ஒரு டிமோட்டிவேட் செஞ்சாலுமே கூட இவர் வந்து பயப்படவே இல்லை. பிகாஸ் இவர் ஃபுல்லா தேவனை தான் நம்பி இருந்தாரு. அப்ப அதே விஷயம் தான் நம்மளோட லைஃப்ல பார்க்கும் பொழுது நம்ம தேவனை நம்பி இருந்தோம்னா எந்த காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட மாட்டோம்.
மாட்டோம், ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்ற எல்லா விஷயத்துலயும் நம்ம நம்புவோம். ஈவன் சின்ன சின்ன விஷயத்துல இருந்தாலும் கூட நம்ம தேவனை சார்ந்து வாழ்வோம். ஈவன் ஒவ்வொரு டிசிஷன் நம்ம எடுக்கிறோம், அது வாழ்க்கையில சின்ன டிசிஷனா இருந்தாலும் சரி, பெரிய டிசிஷனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு டிசிஷனும் எசப்பா நான் இந்த விஷயம் பண்ணலாமா, ஆண்டவரே நான் இது பண்ணலாமா, இல்லை இது செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசிஷன்லயும் நம்ம யாரை நம்பி இருப்போம் அப்படின்னா கடவுளை நம்பிதான் நம்ம இருப்போம். ஒரே ஒரு உதாரணம் கூட நான் உங்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு இந்த வசனம் படிக்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. நெகேமியா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ராஜாட்ட போய் கேட்கும் பொழுது ராஜா வந்து இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாரு. சோ அப்போதைக்கு நெகேமியா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நெகேமியா வசனம் 1 கூட நம்ம படிப்போம். நெகேமியா வசனம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிப்போம். வசனம் 2 மன்னிக்கவும், 2ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனம் கூட படிப்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆமென். ஏமேன், தேங்க்யூ. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ராஜா கேள்வி கேட்கிறார். யாரு? ஒரு ராஜா, அந்த இந்த என்டையர் கண்ட்ரிக்கு ராஜா. அவர் கேட்கும்போது இவர் ப்ரேயர் பண்ண, அந்த செகண்ட் கேட்கும்போது இவர் ப்ரேயர் பண்றது. அப்ப அந்த சின்ன சின்ன விஷயத்துலயும் நம்ம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுக்கிறோமா? ஏன்னா ஆண்டவரே இந்த பூமியில இருக்கும் பொழுது ஏசப்பா அதிகாலையில தேவனோட என்ன பண்றாரு அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண. மார்க் 1:35 கூட பார்க்கும்போது அவர் வந்து அதிகாலையில இருந்துச்சு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ப்ரேயர் பண்ணக்கூடியவரா இருக்காரு. அப்ப ஆண்டவராக இயேசுவே அப்படி இருக்கும் பொழுது அப்ப நமக்கும் தேவனுக்கும் எப்படி இருக்கணும்? அதான் ஏசப்பா சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்னா இருக்கும், அவர் என்னை தனியே இருக்க விடுறது இல்ல. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு தேவனோட சார்ந்து இருக்கணும், தேவனோட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கணும். அப்ப தாவீது முற்றிலுமா இவர் தேவனை சார்ந்து தான் வாழ்ந்தாரு. அப்ப இவர் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் காட், தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்தாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை விடாமல் ப்ரேயர் பண்ணுங்க, இரவும் பகலும் ஆண்டவரோட வேதத்துல தியானமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளும் நம்மளோட லைஃப்ல அந்த ப்ரேயர், அந்த ஜெப வாழ்க்கை நம்மளும் கரெக்டடா இருக்கும்பொழுது, ஆண்டவர் சார்ந்து வாழும்பொழுது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளாலே அதை ஓவர் கம் பண்ணி நம்மளால மீள முடியும். 2வது விஷயம், எப்படி தாவீது ஜெயிச்சார் அப்படின்னா, தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற இவர்கிட்ட அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. இவர் தேவன் மேல என்ன பண்ணாரு அப்படின்னா நம்பினாரு. அந்த வசனங்களோட பார்க்கும் பொழுது, இந்த கரடிக்கு சிங்கத்துக்கும் தப்பித்த தேவன் இந்த பெலிஸ்தனோட கைக்கும் என்ன தப்புவிப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் யாரை நம்புறாரு அப்படின்னா தேவனை நம்புறாரு. அப்ப இந்த ஒரு விஷயம் வந்து தாவீதோட மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கு. யோவான் 15:5 கூட ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனம் கூட நம்ம படிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 5 கூட நம்ம படிப்போம். நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்து அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப ஏன்னா நமக்கு இப்போ வீட்டுல ஒரு வேலை செய்யறோமோ, ஒரு படிக்கிறோமோ, ஒரு வேலைக்கு ஜாப்க்கு போறோம், ஸோ எல்லாமே ஆண்டவர் தான் நமக்கு என்ன பண்றாருன்னா பலம் தர்றாரு. அப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்கள்ட்ட என்ன விஷயம் செஞ்சாலும் நம்ம ஆண்டவரோட உதவியால செய்யறோமா, இல்ல அவரோட பலம் உதவி இல்லாம நம்ம செய்யும்போது நிறைய இடத்துல தவறக்கூடியவங்களா இருக்க முடியும். அப்ப நம்ம தேவனோட உதவி சார்ந்துதான் என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியும். அதான் அவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களை ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப அந்த இடத்துல தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல தேவனை தான் நம்புறாரு. தேவன் தான் எனக்கு பலனை தராரு, தேவன் தான் எனக்கு எல்லா காரியத்திலும் பலனை தராருன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்மளோட லைஃப்ல என்னைக்கும் நம்ம அதை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். சங்கீதம் 121 வசனம் 1-2 கூட நம்ம வாசிப்போம். மலைகளை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
ஸோ சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கு இந்த மலையில இருந்தெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் வராதுப்பா, எனக்கு இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்துல இருந்து மட்டும்தான் எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஹெல்ப் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாவீதுகிட்ட இருந்தது. அப்ப நம்மளோட லைஃப்ல ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது கடவுள் தான் நம்மளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா செய்யறாரு. சங்கீதம் 60ல 11 மற்றும் 12வது வசனங்களோட நம்ம படிப்போம். சங்கீதம் 60. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். சோ இப்ப தாவீதுக்கு இருந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஆனா அவருக்கு யாருமே என்ன பண்ணல, ஹெல்ப் பண்ணல. ஆனா கடவுள் தான் வந்து அவருக்கு என்ன பண்ணானா ஹெல்ப் பண்ண. அததான் சொல்றேன், இக்கட்டுல எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அப்ப தேவனாலதான் இவர் என்ன பண்ணாருன்னா கோலியத்தை கொன்னாரு, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அப்ப தாவீதுகிட்ட இருந்தது ஓகே, கோலியத்தை அடிக்கிறது யாரு அப்படின்னா ஆண்டவர். ஏன்னா அந்த தைரியம் தான் அவர்கிட்ட இருந்தது, அந்த நம்பிக்கை தான் அவர்கிட்ட இருந்தது. அப்ப நம்மளும் நம்மளோட லைஃப்ல நினைச்சு பார்ப்போம். ஸோ நமக்கு உதவி செய்யறது எல்லாமே யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சங்கீதம் 145 வசனம் 18, 19, 20 நாம் வாசிப்போம். 45 18, 19, 20. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஆமென். அப்ப அங்க சொல்றாரு, தம்மை ஆண்டவர் வந்து ஆண்டவர் உண்மையா நோக்கி கூப்பிடுறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா உதவி செய்யக்கூடியவரா இருக்காரு. அவர் நோக்கி உண்மையா கூப்பிடும்போது, அப்ப நம்மளோட கஷ்டம் ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது நம்ம உண்மையிலுமே ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவரா இருக்காரு. அதேதான் இவருக்கும் கடவுளை நம்பி போனாரு. அதான் 20வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்மில் அன்பு கூற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அப்ப அந்த இடத்துல அந்த துன்மார்க்கமா இருந்த கோலியத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அழிச்சு போட்டாரு. அப்ப இவர் முழுக்க முழுக்க தேவன் தான் உதவி செய்வார், தேவன் தான் எல்லாமே பண்ணுவான்ற அந்த தைரியம் இவருக்குள்ள எப்படி இருந்தது. சோ 3வது காரியம், இவர் தாவீது எப்படி வந்து கோலியத்தை ஜெயிச்சாருன்னு பார்த்தாரு அப்படின்னா இவர் வந்து தேவனுடைய மகிமைக்காக தான் என்ன பண்றாரு அப்படின்னா செய்யறாரு. அவர் சொல்றாரு, இந்த பெலிஸ்தனை கொண்டு போடுவேன், அப்ப இந்த உலகத்துல பூலோகத்துல இருக்க எல்லா மக்களும் இஸ்ரவேல்ல தேவன் இருக்காருன்னு சொல்லி பீப்புள் ஷுட் நோ, பீப்புள் வந்து அதை அறியணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அப்ப என்னுடைய ஆண்டவருக்காக போராடுவேன், என்னுடைய தேவனுக்காக பண்ணுவேன். ஏன்னா அவர் நிந்தித்தது இஸ்ரவேலுடைய சேனைகளை அப்படின்னு சொல்லிட்டுதான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா போராடுறாரு. வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனமோட நம்ம படிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஏமேன். ஸோ அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் யாரு மகிமைப்படணும் அப்படின்னா தேவன் மகிமைப்படணும். அப்ப எல்லா மக்களும் ஓகே, இவங்க வந்து ஓகே தேவன் இவங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாது சிங் சுந்தர் சிங், அவர் வந்து ஒரு சிக், அவர் அந்த பஞ்சாபிக்காரரு. ஸோ அவர் ஆண்டவரை ஏத்து பெற்றதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ரோட்டு வழியா போறாரு. அப்போ ஒருத்தவங்க பார்த்து சொல்றாங்க, இதோ ஏசு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்கன்னா சாது சுந்தர் சிங்கை பார்த்து சொல்றாங்க. ஸோ அது போல நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம இதை பண்ணும்போது இவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா பண்றாங்களே, இவங்களோட கடவுள் இருக்காரு, ஸோ அதனாலதான் இவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க, பொறுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்மளை சொல்றாங்களோ, ஸோ நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது. பட் ஆனா இருந்தாலும் நம்மளுடைய கிரியையினாலும்
பீப்புள் நம்மளை சுத்தி உள்ள எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்சியா வாழணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல, புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம தேவனுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் யாரோட நேம் தான் வரணும் அப்படின்னா, நான் கடவுளுக்காக செய்யும்போது எல்லாம் பாட்டோ சிங்கிங் வாட் எவர் இட் இஸ், என்ன பண்ணாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா. ஏன்னா இவரை வச்சுதான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யறாரு. பட் ஆனா இவர் அந்த மகிமையை யாருக்கு தராரு அப்படின்னா தேவனுக்கு தராரு. அப்ப நம்மளுடைய அனைத்து செயல்களும் கர்த்தரை மட்டுமே நம்ம அவரை மட்டுமே நம்ம உயர்த்துறோமா, தேவனுக்கே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மகிமை செலுத்தக்கூடியவங்களா இருக்கோமா. தாவீது எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அவர் ஆண்டவரை சார்ந்து இருந்தாரு. ரெண்டாவது விஷயம், அவர் முற்றிலுமா தேவன் தான் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு இருந்தா. மூணாவது விஷயம், அவர் தேவனுடைய மகிமைக்காக செய்தாரு. எல்லா மகிமையும் தேவனை மட்டுமே சார்ந்து செஞ்சாரு. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடை பார்த்தோம்னா அந்த ஸ்லைடை கூட இப்ப நம்ம ரீட் பண்ணுவோம். சாத்தியமானவற்றை செய்பவர்களை அல்ல, சாத்தியமற்றவைகளை சாதிப்பவர்களையே கிறிஸ்து தேடுகிறார். Christ is not looking for those who do what is possible, but for those who accomplish the impossible. Amen. So அப்ப யாருமே தாவீதை நினைச்சிருக்க மாட்டாங்க. தாவீது என்ன பண்றாரு, அவர் ஆடுதான் மேய்க்கிறாரு. அடுத்து அவர் அண்ணன் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா என்ன பண்றாரு, நீ போய் அண்ணன் நல்லா இருக்காங்களான்னு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வாப்பா அப்படின்றாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அங்க போய் பாக்குறாரு. ஸோ அவங்க அண்ணன் கேட்கும்போது, நீ என்னப்பா பண்ற, நீ இன்னும் வீட்டுக்கு போலையா, நீ ஆடெல்லாம் போய் மேய்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மூணாவது டைம் என்ன பண்றாருன்னா, சவுல்கிட்ட போகும்போது, இல்லப்பா உன்னால இவனை பீட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. பட் ஆனா அப்ப கடவுள் தேடுறது இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, இந்த மனுஷனால செய்ய முடியாது. ஆனா கடவுள் அப்படிப்பட்டவங்க தேர்ந்தெடுத்துதான் மிராக்கிளான விஷயங்களை செய்கிறாரு. அப்ப நம்மளுடைய லைஃப யோசிச்சு பார்ப்போம். கோலியாத் இருந்த அந்த 3 காரியங்கள், அவர் பெருமையா இருந்தாரு, அவரை தூசிச்சாரு, அவரோட மாம்ச பலனை நம்பி இருந்தாரு, அவர் மற்றவங்களை நிந்திக்க கூடியவரா இருந்தாரு, அவர் மற்றவங்களை அசட்டை செய்யக்கூடியவரா இருந்தாரு. ஸோ இந்த கேரக்டர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்மளும் நம்மளே அறியாமே நம்ம வீழ்ந்து கொண்டு இருக்கோம். அதே இது தாவீது எப்படி கோலியத்தை ஜெயிச்சார்னா, ஒரு ஃபுல்லா தேவனை சார்ந்து இருந்தாரு. தேவன் தான் எனக்கு உதவி செய்வாரு, தேவனுடைய மகிமைக்காக தான் இவர் எல்லாத்தையும் செஞ்சாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த கேரக்டர்ஸும் சரி, இது நம்மளோட லைஃப்ல இருக்கும்போது கடவுள் நம்மளையும் கொண்டு இந்த உலகத்துல அவரோட ராஜ்யத்தை கட்ட அவர் வல்லவரா இருக்காரு. நம்மளை கொண்டு இந்த பூமியில என்ன செய்யணுமோ தேவன் செய்ய வல்லவரா இருக்காரு. ஆமென். தேங்க்யூ. Amen. Thank you brother for sharing the word of God. அருமையான வேத பகுதியை இன்றைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அற்பமான காரியங்களை கொண்டு தேவன் அற்புதமான காரியங்களை, அபூர்வமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது அதற்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். தேவனை சார்ந்திருந்தார், மனிதனை சார்ந்து அல்ல, தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தார். தேவனை தூஷிக்கல, தேவனை முழுவதுமாய் நம்பினார். அருமையான வேத பகுதி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். கேட்ட பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாகிலும் கேள்விகளோ இல்ல காமெண்ட்ஸ் இருக்குமானால் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷ். பிரைஸ் தி லார்ட். அருமையா தாவீதின் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை அருமையா சாத்தியம் இல்லாதவற்றை சாத்தியமாக்க வல்லமை உள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். அருமையா இருந்தது. நம்ம அவர்கள் விசுவாசம் வைத்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம வெற்றி அடைவதற்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க சந்தோஷ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ நந்தி. பிரைஸ் காட். பிரைஸ். ஆல்ரைட் பிரதர், ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா சந்தோஷ் பிரதர்? ஜெபிப்போம். அன்பின் தேவனே, அப்பா பிதாவே, சுவாமி இயேசுப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே நன்றி 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 சொல்றோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேலையில உங்களோட சுவாமி, ஆண்டவரே நாங்க தாவீதை பத்தியும் பார்த்தோம், அட் த சேம் டைம் கோலியத்தை பத்தியும் பார்த்தோம். ஆண்டவரே தாவீதுகிட்ட இருந்தக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், ஆண்டவரே அவர் ஃபுல்லா உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தாரு.
நீங்க தான் உதவி செய்வீங்கன்னு நம்பி இருந்தாரு. ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக செஞ்சாரு. ஆண்டவரே இந்த 3 கேரக்டர்ஸ் எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே, அனுதின வாழ்க்கையில ஆண்டவரே வெளிப்படுவதற்கு ஏசப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்க செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் தேவனே நீர் மகிமைப்படணும் சுவாமி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அதுக்காக நாங்க நன்றி சொல்றோம் சுவாமி. ஆண்டவரே நாங்க கத்துக்கிட்ட வேத பாடங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க பிரயோஜனப்படுத்துவதற்கு ஏசப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற சுவாமி. இந்த சிறிய ஜெபத்தை இயேசுவின் பேரால் நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க ஜீவனும் வல்லமை இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே. ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you all. Thank you.